ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். சும்மா ஆர்ப்பரித்து கூட்டுற மெயின் அருவி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா அருவியும் நிரம்பி வழியுது. அதனால் குளிக்க முடியலையே அப்படிங்கிற கவலையில் அந்த மனுஷன் வீடியோ போட்டிருந்தாரு. ஆமாம் இல்லை, ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டிப்பாக மழை காலம்தான். அப்போ குற்றாலத்தில் சீசனும் தொடங்கியிருக்கும். போடுறா தம்பி டிக்கெட்டை குற்றாலத்துக்கு. இது 5வது வாட்டி நான் குற்றாலத்துக்கு வர்றேன். எவ்ரி இயர் சீசனுக்கு நாங்கள் குற்றாலம் போயிடுவோம் தெரியுமா. வருஷம் குற்றாலத்துக்கு போய் ஒரு குளியலை போடலைன்னா எனக்கு தூக்கமே வராதுங்க. இப்படியெல்லாம் சொல்கிற மக்களுக்கு நடுவில் நான் எந்த கேட்டகரி தெரியுமா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் குற்றாலத்துக்கு போகிறேன். அங்கே இருக்கிற ஃபால்ஸில் 24 மணி நேரமும் குளிக்க விடுவாங்களாமே, அதுக்காக மிட் நைட்டில் கூடவா? ஆமாங்க, மிட் நைட்டில் கூட குளிக்க அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணால் பழசாக இருக்கலாம், பட் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன்ல. குற்றாலம் போய் ரீச் ஆன உடனே மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூமை போடும்போது நைட் ஒரு 8 மணி இருக்கும். ரூம் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நீட்டாக இல்லை. ஏன்னா ஹைஜீனிக் விஷயத்தில் இது அடி வாங்கிருச்சு. போகிற போக்கில் அப்படியே ஹோட்டலுக்கு ஒரு ப்ரொமோஷன், டீ ப்ரொமோஷன். ரூமை செக்இன் பண்ண கையோட குளிக்க கிளம்பணும். இங்கே தான் நைட்டெல்லாம் குளிக்க அலோவ் பண்ணுவாங்களே. அது மட்டும் இல்லை, பகலில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். நைட்டு போனீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக ஹாப்பியாக குளிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி வெயிலில் க்யூலெலாம் நின்று குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அனுபவசாலிகள் சொல்லும்போது நம்ம கேட்காம இருக்க முடியுமா? ஒரு வழியாக எல்லாத்தையும் கிளப்பி மெயின் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. எல்லாரோட முகத்துலையும் ஒரு எக்ஸைட்மெண்ட். பிரம்மாண்டமான ஒரு ஃபால்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் குளிக்க போகிறோம். மடன்னு தண்ணி மேலே விழும்போது அதோட வெயிட்டை ஷோல்டரால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி பல கற்பனை காட்சிகளோட அந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் போய் நின்று ஃபால்ஸை நிமிர்ந்து பார்த்தா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஃபால்ஸை பார்க்குறாங்க, அப்படியே திரும்பி ஏமுகத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே, உடம்பு இரும்பாக்கி விட்டா அடிச்சிருப்பாங்க. ஏன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த பில்டப் அப்படி என்ன சொன்னேன்னு கேட்குறீங்களா? ஃபால்ஸில் தண்ணி ஃபோர்ஸாக வரும். அதனால கழுத்தில் கிடக்கிறது, காதில் கிடக்கிறது இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் தண்ணி. அதனால இதெல்லாம் கழட்டி சேஃபா ரூம்லயே வச்சுட்டு வந்துருங்க. அந்த அளவுக்கு தண்ணியோட ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அக்கா எல்லாம் செருப்பு கூட கழட்டி வச்சுட்டு வந்தாங்க. தண்ணியில அடிச்சுட்டு போயிருமா செருப்பு. கொடுத்த பில்டப் இது. ஆனா ரியாலிட்டி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆண்கள் பகுதியில வாலு மாதிரி 2 இடத்துல தண்ணி விழுது. அதே மாதிரி பெண்கள் பகுதியிலையும் 2 இடத்துல வாலு மாதிரி தண்ணி விழுது. அதாவது 4 பேர் குளிக்கிற அளவுக்கு தான் தண்ணி விழுது. ஆனா அதுக்கு 40 பேர் வெயிட்டிங் நைட் 9 மணிக்கு. அந்த 4 பேர் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா? அதுவும் இல்லை. குழாயடி சண்டையை பார்த்துருப்போம். இங்க அருவிக்கு அடியில சண்டைகளையும் பார்க்க முடிஞ்சு. பகல்ல எல்லாம் கியூவை பஞ்சாயத்து பண்ணி அனுப்புற போலீஸ் அக்கா நைட் டியூட்டி ஆனதும் சேரை போட்டு ஓரமா உட்காந்துடுறாங்க. அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு. சாரி, அதை வீடியோவில் காமிக்க முடியல. ஏன்னா எங்களோட வேல்யூபிள்ஸ் எல்லாம் நாங்கள் ரூம்லேயே பத்திரமா வச்சுட்டு வந்துட்டோம். பட் அங்கே ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதை வந்ததுக்கு அப்புறம் தான் கவனித்தேன். ஆக மொத்தம் மேலேருந்து விழுற அந்த கொஞ்சோண்டு தண்ணியில் நம்ம தலையை மட்டும் நினச்சிட்டா போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரெக்யூர்மெண்ட் மட்டும்தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. சரி, இதன் மூலமாக மக்களுக்கு நீ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக ஒரு கருத்தும் சொல்ல வரல. குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் அன்பிரடிக்டபிள். சீசன் ஆரம்பித்தாலுமே அருவி நம்ம குளிக்கிறதுக்கு சாதகமாக எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் அந்த மனுஷன் பதிவு பண்ணியிருக்கிறாரு. 11 மணி வரைக்கும், காலையில் 11 மணி வரைக்கும் குளிக்க அலோவ் பண்ணாங்க. திடீர்னு தண்ணி வரத்து அதிகமான உடனே அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு மனுஷன் ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே இருக்கிற சிச்சுவேஷன். ஒன்று தண்ணி அதிகமாக வர்றதுனால தடை பண்ணலாம், இல்லை தண்ணி வரத்து குறைஞ்சு போகிறதுனால கூட தடை பண்ணலாம், இல்லை எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை நீங்கள் கற்பனையில் கண்ட மாதிரி கூட நடக்கலாம். ஸோ எது நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டோட போனீங்கன்னா ஏமாற்றம் இருக்காது. அடுத்த நாள் காலையில் கிளம்பி 5 அருவிக்கு போனால் நைட்டில் குளித்த மெயின் ஃபால்ஸே பரவாயில்ல போலையே அப்படின்னு தோணுச்சு. நிலைமையை சுற்றி பார்த்தேன். இங்கேயும் அதே வாலு 2 இடத்துல லேடி சைடில். அதுக்கு இவ்வளோ பெரிய கியூ. இந்த கியூவோட எண்டில் நின்று நான் ஃபால்ஸை ரீச் ஆகிறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். இந்த இத்தினோண்டு தண்ணிக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு, அதுவும் இந்த வெயிலில் நின்று வெயிட் பண்ணி குளிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற போட்டி மனசுக்குள்ளே ஓடிச்சு. கடைசியில் வேணாம் தான் வின் பண்ணுச்சு. குற்றாலத்துக்கு போகிறது என்னமோ குளிக்கிறதுக்காக தான், பட் பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, வி ஹாவ் அ பிளான் பி. தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற வேறு விஷயங்களை சுற்றி பார்க்கலாம். அதான் ஷார்ட்ஸில் போட்டு தாக்குறாங்களே. இந்த மாதிரி பசுமையான கிராமத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த டேமில் தண்ணி நிறைஞ்சு வழியும் போது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி. இன்னுமா குற்றாலத்தில் குளிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்காக ப்ரைவேட் ஃபால்ஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும்
யாருக்குமே தெரியாத ஹிடன் ஜெம். இந்த மாதிரி வீடியோ பார்த்து தானே நீங்களும் வந்தீங்க. அப்போ நான் வந்ததும் தப்பு இல்லைல்ல. மேக்கரை அப்படிங்கிற கிராமம் அவங்க ஷார்ட்ஸில் சொல்கிற மாதிரி பசுமையாக தான் இருந்தது. கிராமம் மாதிரி தான் இருந்தது. பட் அங்கே இருக்கிற அடவி நைனார் டேம் இது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் டேம் இருந்தது நாங்கள் போகும்போது. ஸோ மைண்டை செட் பண்ணிட்டு போங்க. அங்கேருந்து கிளம்பி செங்கோட்டையில் இருக்கிற குண்டாறு டேம் அங்கே போனோம். குற்றாலத்தில் எங்கே போனாலும் அருவிகளை விட என்ன பெருசாக அட்ராக்ட் பண்ணது என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற கடைகள் தான். கிராமங்களில் கிடைக்கிற எல்லா விஷயமும் அங்கே கிடைக்கும். பலாப்பழம், நுங்கு, பதனி, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், நாவல் பழம், ஃப்ரெஷ் இஞ்சி டீ, இதெல்லாம் நானும் ட்ரை பண்ணுறதுக்கு யோசிக்கலை. குண்டாறு டேமை பற்றி சொல்லணும்னா சைஸு ரொம்பவே சின்னது. அங்கே இருக்கிறது ஒரே ஒரு போட்டு தான். அந்த போட்டுக்கும் ஆள் சேர்ந்தாதான் போட் எடுப்பாங்க. சரி, ஆள் சேர்ற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் பேர் மேல் நோக்கி நடந்துட்டு இருந்தாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு செக் பண்ணால் மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. 1 கிலோமீட்டர் தூரம் தான் அப்படின்னு கடைக்கார அக்கா சொன்னதை கேட்டு நாங்களும் நடக்க ஆரம்பித்தோம். நல்ல வேளை பாதை ரொம்ப ஸ்டீப்பாக இல்லை, பட் கரடு முரடான பாதை தான். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் எதிர்த்து வர்றவங்க கிட்ட இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது ஃபால்ஸுக்கு அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கித்தனா கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர், அந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வந்தது. கரடு முரடான பாதை, நல்ல வெயில், அங்கங்கே நிழல், குறுக்க ஒரு ஓடை, அப்புறம் கொஞ்சம் ஏத்தம். இதெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஃபால்ஸை வந்து சேர்ந்தாச்சு. அவ்வளோ தூரம் நடந்து வந்தாலும் ஃபால்ஸை பார்த்த உடனே ஒரு சின்ன சமாதானம். குட்டி ஃபால்ஸ் தான், ஆனால் பெருங்கூட்டம் இல்லை. ஆர்ப்பரிச்சு கொட்டுற தண்ணி இல்லை, ஆனால் குளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குது. காட்டுக்குள்ளே மர நிழல்களுக்கு நடுவில் அட் அ டைம் ஒரு 10 பேர் குளிக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விழுகிற அளவுக்கு ஒரு குட்டி ஃபால்ஸ். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது, ரம்யமாக இருந்தது. யூடியூப் ஷார்ட்ஸில் இவங்க சொல்கிற ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்கிற அந்த ஹைப்பு சம்டைம்ஸ் உண்மையாக தான் ஆயிடுது. பட் நீங்கள் இங்கே வரும்போது இந்த ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்னா அதுக்காக என்ன திட்டிடாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த ஃபால்ஸோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு கீழே இறங்கி போனால் நல்ல வெயில். மறுபடியும் இந்த வெயிலில் போட்டிங் போகணுமா வேணாமா அப்படிங்கிற போட்டியில் வேணாம் தான் மறுபடியும் வின் பண்ணுச்சு. அடுத்து அடவி நைனார் டேமுக்கு பக்கத்தில் என்ன இடம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கும்பாவுருட்டி ஃபால்ஸ். ஆனால் இது கேரளா செக் போஸ்ட்டை தாண்டி அச்சன் கோயில் போகிற ரூட்டில் இருக்குது. ஆமாம், கும்பாவுருட்டி ஃபால்ஸும் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த அச்சன் கோயில் ரூட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அப்படி திரும்பி வந்தோம். திக் ஃபாரஸ்ட், நடுவில் ரோடு, ப்ளசண்ட்டான கிளைமேட். இதை விட வேற என்ன வேணும் ஒரு ட்ராவலுக்கு? என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் தென்காசி பக்கம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டால் இந்த கும்பாவுருட்டி ஃபால்ஸ் அண்ட் திஸ் ஃபாரஸ்ட் ரைட். பட் இந்த ஃபால்ஸுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ட்ரெக் இருக்கும் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். இது உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் திருமலை கோயில். ஊருக்கு நடுவில் ஒரு மலை, அந்த மலை மேலே ஒரு கோயில். அந்த மலைக்கு படிக்கட்டுகள் ஒரு வழினா ரோடு இன்னொரு வழி. இந்த பிளேஸை நான் சூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் அவ்வளோ படங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அவ்வளோ டீட்டெயிலாக எந்த படத்தில் எந்த சீனு எங்கெங்கெல்லாம் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இந்த இடம் அழகாக தான் இருக்கும். அப்போ அதை பார்த்தே ஆகணும். காற்று மேலே, காற்று கீழே, காற்று ரைட்டில், காற்று லெஃப்டில் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ காற்று இருக்குது. சரியான வியூங்க அது. அங்கேருந்து பார்த்தா அடவி நைனார் டேம் கூட தெரியுது. என் மொபைலில் ஷூட் பண்ணதுனால ஜூம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. பட் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கேமரா, அந்த லென்ஸு சூப்பராக கேப்சர் பண்ணுது. இன்னும் அந்த வியூ, அந்த சீன் கண்ணை விட்டு நகரலை. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்து இப்போ எடுத்த புஷ்பா வரைக்கும் இங்கே இந்த கோவிலில் அவ்வளோ படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். ஏர்லி மார்னிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுனால மதியத்துக்கு மேலே எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. எங்கள் லிஸ்ட்டில் இருந்த அடுத்த பிளேஸ் பாபநாசம். செக் போஸ்டெல்லாம் தாண்டி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு அருவி, அகஸ்தியர் அருவி. அப்புறம் இங்கே சிவனுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கோவில். இது ரெண்டும் தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே இருக்கிற 2 முக்கியமான இடங்கள். அகஸ்தியர் ஃபால்ஸை பார்த்த உடனே குற்றாலத்தில் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காம நேராக இங்கே வந்திருக்கலாம் போலையே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ தண்ணி,
கூட்டம் கம்மி. அதுவும் பெண்கள் பக்கம் ரிலாக்ஸ்டாக குளிக்கிற மாதிரி தான் இருந்தது நாங்கள் போகும்போது. இந்த ஃபால்ஸில் எப்போவுமே தண்ணி வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பொதுவாக குற்றாலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அருவியோட நிலைமை என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு போகிறது பெட்டர். எங்கே போய் செக் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? நியூஸ் சேனல்லையே இப்போல்லாம் ரெகுலராக சொல்கிறாங்களே, அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் சேனல் இருக்குது. தென்காசிக்குன்னே தனியாக நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. அவங்களே அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்று அதை ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் கூட இருக்குது. அதில் ஒரு ஹெல்ப் சென்டர் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த நம்பர் ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அருவியில் குளிக்கிறதுக்கு தடை இருக்கா, போதுமான அளவு நீர்வரத்து இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு போகலைன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். இந்த வீடியோவோட டைட்டிலை பார்த்துட்டு யாருக்கோ என்னமோ சீரியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டேம் எல்லாம் நிறைஞ்சு வழிகிற அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரி வெளியூருக்காரங்களுக்கெல்லாம் பெருசாக ஒரு குடுப்பனம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நடக்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான். நிறைய மழை பெய்யணும், மழையில் இந்த டேம் நிறையணும், நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகணும், மழை அப்பையும் கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி அரிய காட்சிகளை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு உள்ளூர்வாசிகள் கமெண்ட்டில் சொல்லவும். அப்படி இந்த டேம் நிறைஞ்சு வழியும் போது எத்தனை நாளைக்கு இந்த காட்சி நீடிக்கும், இல்லை எத்தனை மணி நேரத்துக்கு இந்த காட்சி நீடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதோட அழகை காமிச்சு தான் தென்காசி பக்கத்துக்கு டூரிஸ்ட்டை வர வைக்கிறாங்க. ஸோ உண்மை வெளியில் வரவே வராது. அடுத்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். சுந்தரபாண்டியபுரம் அப்படின்னு ஒரு ஊர், அதுவும் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தான். சரி, இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்ஃப்ளவர். வீடியோவில் பார்க்கும்போது தோட்டம் என்னமோ அழகாக தாங்க இருக்குது. ஆனால் எல்லா நேரத்துலையும் இது அவைலபிளாக இருக்கணும் இல்லையா? கூகுள் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா மிட் செப்டம்பரில் தான் இந்த தோட்டம் பூக்கவே ஆரம்பிக்குமா. கூகுள் கரெக்டாக தான் சொல்லுதா இல்லையா அப்படிங்கிறத உள்ளூர்வாசிகள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ இதன் மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தென்காசி பக்கம் போனீங்கன்னா சுந்தரபாண்டியபுரத்துக்கு போய் சன்ஃப்ளவர் கார்டனை தேடி வெட்டியாக அலையாதீங்க. சன்ஃப்ளவர் கார்டனை பார்க்கணும் அப்படின்னா ரைட் டைமில் போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக்கோட சேர்த்து ஒரு ஹைப்பும் கொடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ரம்ஜான்.